அப்படின்னா கஸ்டமருக்கு 5600G, அதாவது இன்னைக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு தாறுமாறான ப்ராசஸர், தாறுமாறான பெர்ஃபார்மன்ஸு, தாறுமாறான சேல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பிசி பில்ட் பண்ணுறது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 3 RGB, ஒரு நான் RGB ஃபேன், மொத்தம் 4 ஃபேனோட வர்றது. ஸோ இதுக்குள்ளே போட்டிருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 5600G. ஸோ DDR4 8GB 3200 MHz கோர்சேர் போட்டிருக்கோம். ஸோ 256GB NVMe. ஸோ ஜிகாபைட்டோட 650 வாட்ஸ் SMPS. ஸோ என்ன கான்செப்ட் கஸ்டமருக்கு இந்த பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ ஃபியூச்சரில் இன்னொரு 8GB ரேம்னாலும் போட்டுக்கலாம், ஃபியூச்சரில் ஒரு 3060 கிராஃபிக்ஸ் கார்டு வேணாலும் போட்டுக்கலாம், ஸோ ஃபியூச்சரில் ரேடியேட்டர் கூலிங் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ என்ன வேணாலும் போட்டுக்கிற அளவுக்கு ஒரு தாறுமாறான ஒரு கேபினெட்டு. ஸோ அதுக்கு இப்போவே ரெடியான ஒரு SMPSோட. ஸோ இவ்வளோ தான். இப்போ 5600G OS போட்டிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், OS போட்டு பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஏற்றி பக்கா பேக்கிங் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுவோம். கஸ்டமர் ஆன் பண்ணணும், ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஸோ டென்ஷன் ஃப்ரீ, ஒர்ரி ஃப்ரீ. ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள், ப்ராடக்ட் வரும், ஒர்க் பண்ணுங்கள். வேறு எதுக்காகவும் உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுதான் NR இன்ஃபோடெக்கோட ஒரு நான் சொல்ல வேண்டியதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மற்றதை போட்டு குழப்பிக்காமல் டயத்தை வேஸ்ட் பண்ணால் உங்களோட பட்ஜெட்டை சொல்லுங்கள், உங்களுக்கான பிசியை பில் பண்ணுவாங்க, டக்குன்னு ரெடியாக வரும். நீங்கள் ஆன் பண்ணோன்னா ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலையாக இருக்கும். ஸோ நீங்கள் வேறு எந்த சிந்தனைக்கும் வேறு எந்த விதமான ஒர்க் பண்ணுறதுக்கும் வேலை இல்லாத அளவுக்கு நாங்கள் ஆக்கிடுவோம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு இது மாதிரி எக்கச்சக்கமான வீடியோட சந்திப்போம். பாய்.